Hi guys, welcome to my channel Good Bad Ugly GBU. படம் வந்து வேற லெவலுங்க. பில்டப்லாம் சொல்லவே முடியாது. கேஜிஎஃப்லாம் என்ன பில்டப் பண்ணியிருக்கானுங்க. இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க, அந்த லெவலுக்கு இருக்கும். இந்த படம் என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ஃபேன்ஸுக்காக மட்டும் எடுத்த படம் தான் இது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸு, ஜென்ரல் ஆடியன்ஸு எல்லாருக்கும் கொஞ்சம் போராக தான் போகும். நிறைய சீனு டைலாக்லாம் மொக்கையாக தான் இருக்கும். நிறைய சீனு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நீங்கள் அஜித் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னாக்கா இந்த படமே உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா இதுக்கு அப்புறமும் எடுக்க முடியாது இந்த மாதிரி படம். இதுக்கு முன்னாடியும் வந்திருக்காது. அந்த லெவலுக்கு இருக்குது இந்த படம். குட் பேட் அக்லி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான். ஃபேன்ஸு செலிப்ரேஷனுக்காக மட்டும் எடுத்த படம். தியேட்டரிக்கல் மூவி தான். இதெல்லாம் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அது ஃபேன்ஸாலே பார்க்க முடியாது ஓடிடியில். நம்ம வந்து ஒரு 2 hour வெறும் அஜித் படம் ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதாங்க GBU, குட் பேட் அக்லி. குட்டு அதாங்க நான் சொன்னதான், குட்டு பேடு அக்லி. குட்டில் வந்து ஒரு 10 ரீல்ஸு, பேடில் வந்து ஒரு 10 ரீல்ஸு, அக்லியில் ஒரு 10 ரீல்ஸ், அவ்வளோதான். GBU படம் முடிஞ்சிச்சு. இதுக்கு இட்லி கடையாச்சுன்னு ஒரு குரன் வேறு. இதெல்லாம் தேவையில்லாதுங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ட்ரோல் பண்ணிக்கின்னு? படம் வந்து இதில் கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நிறையா ரிவ்யூ அதான் சொல்கிறாங்க, படத்தில் ஒன்றுமே இல்லை, அஜித் ஃபேன்ஸுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து அஜித் படம் மொத்தத்தையும் பார்த்துட்டு வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காரு அப்படின்ட்டு. பழைய பாட்டு ரீமேக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இவர் ஜிவி என்ன தான் பண்ணாருன்னு தெரியல இந்த படத்தில். பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரே பிஜிஎம்மே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போட்டுன்னு இருக்கிற மாதிரியே இருக்குது. இவர் இந்த படத்துக்காக பண்ண சாங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே இந்த கிளாசிக் சாங் ரீமேக்ஸ் பண்ணி போட்டுருக்காருல்ல, அதுதான் மனசில் நிற்கிதோ வச்சு. இந்த புது பாட்டு எதுவுமே நிற்கல. செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஒன்று வருங்க, அந்த கார் சேசிங் சீனில் தேவையில்லாமல் வச்சுருக்கானுங்க. கேட்டால் அந்த சாங்கு வேறு லெவலில் இது அதுன்னுவானுங்க ரிவ்யூவில். ஆனால் அது ஒன்றுமே இல்லைங்க, காமெடியாக பண்ணி வச்சுருக்கானுங்க. பாவம் ஏகே அவர் பையனை காப்பாற்ற போராடின்னு இருப்பார் சேசிங் பண்ணின்னு. இவனுங்க வந்து அந்த கார் உள்ள ஒருத்தன் தேவையில்லாமல் இந்த மாதிரி சாங்கு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு அந்த கார் உள்ள சேசிங் பண்ணிருக்கானுங்க. காரு ஏடா கூடமாக போயின்னு இருக்குது. அதை பிடிச்சின்னு ஒழுங்காக உட்காந்துன்னு இல்லை, அதில் டான்ஸ் வேறு ஆடிக்கின்னு போகிறானுங்க. அதுவும் பாட்டு ஒழுங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, சுத்தமாக அது வார்த்தைங்கள்லாம் கரெக்டாக இல்லை. மீனிங்லெஸ்ஸான வார்த்தையை யூஸ் பண்ணி சும்மா கத்தின்னு இருந்தால் அது கரெக்டாக இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் காமெடியாக இருக்குது பார்க்க. ஆடியன்ஸுக்கு வந்து அந்த சீன்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது நிறையா. நம்ம இந்த சீனில் சிரிக்கணுமா, இல்லை ஃபோக்கஸ்டாக ஒரு கார் சேசிங் பண்ணி பையனை காப்பாற்றுறாரா என்னன்னு சீரியஸாக பார்க்கணுமா அப்படின்றதே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா பாதி பேர் சிரிக்கிறானுங்க அந்த பாட்டை பார்த்துட்டு, பாதி பேர் சீரியஸாக பார்த்துன்னு இருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியலங்க. அப்படி தான் இருக்குது. பக்கத்தில் 2 பேர் சிரிச்சுன்னு இருக்கான், பக்கத்தில் 2 பேர் உட்காந்து சீரியஸாக பார்த்துன்னு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இவனுங்க 2 பேரையும் வெறுக்க பார்த்துன்னு வர வேண்டியது தான். இந்த படத்தில் யாருக்கு வந்து ஸ்கோப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் ஒரு ஆளுக்கு தான். மற்றபடி வேறு யாருமே பெருசாக நடிக்கவும் இல்லை. எல்லாருக்குமே சீன்ஸும் கம்மியாக இருக்குது. இந்த படம் ஃபுல்லாகவே ஏகேன்னு அஜித் பின்னாடியே தான் போகிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து கேமராவை அஜித்தை மட்டும் வர வச்சு அஜித்தை சுற்றியே எடுத்த மாதிரி தான் இருக்குது படம். அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, ரீல்ஸ் எல்லாம் ஒரு 2 hours அஜித் படம் ரீல்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படமும். வேறு பெருசாக சொல்லணுன்னா வேறு எதுவும் இல்லைங்க. இந்த படம் வந்து காமனாக ஜென்ரலாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ரீல்ஸு பார்க்குற மாதிரி தாங்க. படம் பார்க்கறது உங்கள் விருப்பம் தான். அஜித் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போனீங்கன்னா பிடிக்காது. ஏதோ 4 சீன் சிரிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரி என்ன ஏதுன்னு கரெக்டாக போகாது. இந்த படத்தில் வந்து ஏகேவுடைய ஒய்ஃப் வந்து வக்கீலாக இருப்பாங்க. அதுவுமே நிறைய பேருக்கு புரியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் போனால் அவங்க வக்கீலா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணல கரெக்டாக அவங்க. அதில் அந்த கேரக்டரில் எதனா டீப்பாக இருந்தால் தானே தெரியும். அது பெருசாக ஒன்றும் காட்ட மாட்டாங்க. சும்மா நீ தான் லான்னு பேசி உன் ஹஸ்பண்டை கெடுத்துட்டேன்ற மாதிரி ஒரு சீன் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. த்ரிஷா வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தது, அது அந்த மாதிரி ஒரு சில சீன் தான் அவங்க வக்கீலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டுவாங்க. அதை விட கரெக்டாக ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக காட்ட மாட்டாங்க. அதனால் அவங்க த்ரிஷாவுக்கு வந்து கதையிலேயே ஒட்டலை சரியா. ஏகே பையனுக்கும் இருக்கிற சென்டிமெண்ட்டு சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க. அர்ஜுன் தாஸ் தாங்க இதில் ஸ்கோப்பே. அர்ஜுன் தாஸ் ஒரு ஆள் தான் வேறு லெவல் மெட்டை ஏற்றுட்டார். லைட்டாக எஸ்ஜே சூர்யா மாதிரியும் இருக்கும், ரகுவரன் மாதிரியும் இருக்கும். அதாங்க இப்போது அந்த காலத்தில் அந்த வில்லனாக நடிச்சார்ல ரகுவரன் ப்ளஸ் இப்போது எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாருல்ல, அந்த 2 வில்லனும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வில்லன் தான் அர்ஜுன் தாஸ். இவரெல்லாம் கைதி படத்தில் வரும்போதே நான் அப்போவே நினச்சேன், கைதிலாம் ஒரு அந்த சாங் போட்டு கிளைமேக்ஸில் மேலே ஸ்டெப்லேருந்து இறங்கி வருவார்ல, வேறு லெவலுங்க அது. அந்த மாதிரி தான் இப்போவும். அப்போவே அவர் மார்க்கெட் எகிரிடுச்சு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும்.